ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். செடிகளை பார்க்குறோம். இந்த குருத்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பூக்கள் எப்படி விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ரோஸ். இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய ஆர்கானிக் உரங்கள், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இந்த லெமன் செடியை பாருங்கள், எவ்வளவு பசுமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த குருத்துக்கள்லாம் இப்போலாம் அழகாக வந்துட்டுருக்கு. இந்த பாருங்கள், இந்த வெயில் காலத்துலேயும் இவ்வளவு பசுமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம செடியை கவனிக்கின்ற முறை, பராமரிக்கிற முறை இதுதான். இந்த நெல்லிச்செடியும் பாருங்கள், குருத்துக்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த குருத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி வெடித்து வந்திருக்கிறதுக்கு காரணம் இது நம்ம சரியான முறையில் பராமரிக்கிறது தான். இந்த பச்சை பசேர்னு இருக்கிற அந்த பசுமையை பாருங்கள், எவ்வளோ தூரம் சிறப்பாக இந்த நெல்லி செடியை நம்ம வளர்த்துருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த மிளகாய் செடியை பாருங்கள், மிளகாய் செடியில் பூக்கள் வந்திருக்கு பாருங்கள், கொத்து கொத்தான மொட்டுக்களை பாருங்கள். ஏன் பாருங்கள், இவ்வளோ பூக்கள் மொட்டுக்கள். இந்த பாருங்கள், இதுக்கெல்லாம் காரணம் நம்ம செடியை பராமரிக்கிறது தான். இது மாதிரி நம்ம செடியை பராமரித்தால் நமக்கு அந்த தகுந்த பலனை அந்த செடி கொடிகள் நமக்கு தரும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பல வீடியோக்களை நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் சொல்கிற எல்லாமே எங்களுக்கு சந்தோஷம்தான், செலவே இல்லாமல் ஒரு ஃபெர்டிலைசராகவும் இருக்கணும், இன்செக்டிசைடாகவும் இருக்கணும், ரெண்டும் கலந்த ஒன்று, செலவே இல்லாமல் ஒன்று சொல்லுங்கள் முடியுமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு சவால் விட்டுருக்காரு. அதுக்காண்டி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ப்ளஸ் இன்செக்டிசைடை உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறோம். செலவே இல்லாத இன்செக்டிசைடு ஃபெர்டிலைசர் அதை என்னங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. நம்ம வெங்காயம் பூண்டு தோலை சேமித்து வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், வெங்காயம் பூண்டு தோலை எடுத்து வச்சுருக்கோம். இது எங்கள் வீட்டில் ஒரு 10 நாளில் சேகரித்தது. இது சேர்த்து வச்சுருக்கோம். இதில் என்பிகேங்கிற நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இருக்குது. மணிச்சத்து, தலைச்சத்து, சாம்பல் சத்து அப்படிங்கிற சொல்கிற அந்த 3 சத்துக்களும் இதில் இருக்குது. இது நமக்கு செலவே இல்லாதது, நீங்கள் வெளியே தூக்கி போடுறது, அதை இதில் வச்சுக்கோங்க. இது என்ன, இதோடு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், புளிச்ச மோர் 3 நாள் ஆன புளிச்ச மோரை இதோட நம்ம வச்சுருக்கோம். இந்த புளிச்ச மோரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது சிறந்த பூச்சிக்கொல்லியாக பயன்படும், சிறந்த உரமாகவும் பயன்படும். இது தனியாக பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்தும் போது இதனுடைய சக்தி மிக அதிக அளவில் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறத பாருங்கள். முதல் இந்த மாதிரி ஒரு டப்பாவை எடுத்துக்கிறோம். இந்த டப்பாவில் இந்த வெங்காயத்தோல், பூண்டு தோலை போடுறோம். இந்த பாருங்கள், இதில் என்பிகேங்கிற சத்து ரொம்ப இருக்கிறனால இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை சேமித்து வச்சு இது மாதிரி அழகான, செலவே இல்லாத, 0 பைசா செலவே இல்லாத ஒரு அருமையான உரமாக நம்ம தயாரிக்கலாம். இது தனியாக பயன்படுத்தினாலே செடிகள் சிறப்பாக வளரும். இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த புளிச்ச மோரையும் சேர்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இப்போ இது எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். பாதி டப்பளவு இருக்குது. இது வெங்காயத்தூள், பூண்டு தோல். இப்போ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புளிச்ச மோர் நல்ல நுரையாக இருக்குது. இந்த பாருங்கள், சத்தமும் கேட்குது பாருங்கள், ஏர்லாக்கான சத்தமும் கேட்குது. இதை இதில் நம்ம ஊற்ற போகிறோம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை நல்லா கலக்கிடுறோம். இது அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு தடவை, காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை வந்து குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கும்போது 2-3 நாளில் இது ஃபெர்மெண்டேஷன் ஆகி நமக்கு அந்த
வெங்காயத்தோல் பூண்டு தோல் கலந்த அந்த மோர் கலந்த ஒரு உரம் பூச்சிக்கொல்லி ரெடி ஆகிரும். இதை பாருங்கள், மூடிடுறோம். நல்லா 2 தடவை 3 தடவை குளிக்க வைங்க. அப்போ தான் அது வந்து என்ன ஆகும், அதை திறந்து பார்க்க தேவையில்லை, அப்படியே நம்ம குளிக்க மட்டும் வச்சா போதும். இப்போ இதில் NPK சத்து இருக்குது பாருங்கள். இப்போவே கொஞ்சம் இறங்கிருச்சு பாருங்கள், கலர் மாறி இருக்குது தெரியுதா? ஒரு 3 நாளில் இது ரொம்ப இறங்கிரும். இது வந்து ஆயிரும். இதோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா, கொஞ்சம் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சப்போ நல்லது. இதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வைக்கிறோம், ஏன்னா முழுகலை அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வைக்கிறோம். இந்த பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். ஊற்றி வச்சு ஒரு கலக்கிடலாம். இந்த பாருங்கள், மூடிடுவோம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நொறியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஊற்றுனதுலேயே அந்த புளிச்ச மோர் இருக்கிறதுனால ஓரளவு ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கு. 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்க்கும்போது அதிகளவு ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கும். 3 நாள் கழித்து இதை பார்ப்போம். 3 நாள் கழித்து பார்க்குறோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நொறியாக இருக்குது பாருங்கள். நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கு. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த போட்ட வெங்காயத்தோல் பூண்டு தோல் எல்லாம் ஃபெர்மெண்டேஷன் ஆகி ஒரு கலவையாக இருக்குது பாருங்கள். இந்த கலைக்கு காமிக்கிறோம் பாருங்கள். வாடை, பூண்டு வாடை, அந்த வெங்காயத்தோல் வாடை கப்புன்னு அடிக்குது. அதோட புளிச்ச தயிர் வாடையும் சூப்பராக அடிச்சிட்ருக்கு. இப்போ இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம், ஒரு திரவ உரமாகவும் பயன்படுத்தலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ இதை பாருங்கள், ஃபில்டர் பண்ணுறோம். மேலே இருக்க திரவத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். எப்படி வருது பாருங்கள். இதை திருப்பி அந்த இதிலையே போட்டு வச்சிடுறோம். திருப்பி இதை கொஞ்சம் தண்ணியும் கூட ஊற்றி வச்சிடுறோம். ஊற்றி வச்சிடுறோம். ஏன்னா இது இன்னும் ஒரு 2-3 தடவை நம்ம பயன்படுத்தலாம். அது ஊறிட்டு இருக்கட்டும். இந்த தண்ணியை ஊற்றி அதை அப்படியே மூடி வச்சிடுறோம். இன்னும் 2-3 தடவை நம்ம அதை பயன்படுத்தலாம். ஒரு கலக்கி வச்சிடலாம். இந்த பாருங்கள், இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இதை நாளை மறுநாள் திருப்பி இதை உபயோகிக்கலாம். நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. இப்போ இந்த கரைசலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காப்பி தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் வெங்காயம் பூண்டு புளிச்ச மோர் கரைசல். இதை நம்ம ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்துகிறோம், இதை நீர் கரைசலாகவும் பயன்படுத்துகிறோம். இது எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பாருங்கள். இந்த கரைசலை பாருங்கள், பாட்டில் ஊற்றி கொண்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் காப்பி மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், ஒரு டம்ளர் நிறைய ஊற்றுக்கிறோம். அப்படியே குடிக்க வைக்கிறோம். ஊற்றி கலந்து இந்த பாருங்கள், வெங்காயம் பூண்டு ப்ளஸ் மோர் கரைசல் ரெடி ஆகிடுச்சு. செடிக்கு 1 கப்பு ஊற்றுறோம். இதுக்கு அப்படியே 1 கப்பு ஊற்றி விடுறோம். இந்த கத்திரிக்காய் செடிக்கும் 1 கப்பு ஊற்றுறோம்.
இந்த நெல்லிக்காய் செடியும் பாருங்கள், அப்படியே ஒரு கப்பு ஊற்றுறோம். இந்த மிளகாய் செடியும் ஒரு கப்பு ஊற்றுறோம். மருதாணி செடிக்கும் ஒரு கப்பு ஊற்றுறோம் பாருங்கள். இப்போ இந்த ரோஸில் சின்ன செடியாக இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறோம். இந்த பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் ஊற்றுறோம். இந்த ரோஸ் செடி இப்போ தான் பூத்துருக்கு, சிவப்பு கலரில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்குது. இதுக்கு ஒரு கொஞ்சம் ஊற்றுறோம். நவாப்பழ செடிக்கும் கொஞ்சம் ஊற்றுறோம். இந்த செடிக்கும் கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கிறோம். இப்போ கரைசலை ஊற்றியாச்சு. இப்போ ஸ்ப்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாதி கப்பு எடுத்துக்கிட்டால் போதும். பாதி கப்பு எடுத்துக்கங்க. இதை மிச்சத்தை மூடி வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம தண்ணியை பாதிக்கு மேலே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பாருங்கள் 1500 ml 1.5 லிட்டரில் இருக்குது. இதை அதில் அப்படியே ஊற்றுறோம். ஊற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா லாக் பண்ணுறோம். லாக் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடியை பாருங்கள், இது மாதிரி அழகாக அடிச்சு விடுங்க. இந்த அடுத்த கத்திரிக்காய் செடியும் பாருங்கள், இந்த அப்படியே இந்த எலுமிச்சை செடியை பாருங்கள். ஒரே நிமிஷத்தில் எல்லா பக்கமும் அடிச்சிடலாம். ஸ்ப்ரேயர் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்போ திரவ உரத்தையும் ஊட்டியாச்சு, திரவ பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்திட்டோம். இதே மாதிரி பண்ணும்போது உங்களுடைய செடி கொடிகள் சிறப்பாக வளரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.